கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலும் கூட நாம் கர்த்தராகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். அதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். இங்கே நாம் வாசிக்கிறோம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமேன். நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுவதை தான் தேவன் விரும்புகிறார். மற்ற எந்த காரியத்தையும் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. அவர் அதை விரும்புகிறவராகவும் இல்லை. ஆகையினாலே இந்த காலை வேளையிலே நாம் நம்முடைய ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுவோம். இந்த நேரத்திலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் தேவனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வாசிக்கிறோம். அப்படியாய் நீர் எங்களை அப்பா உம்முடைய ஜனங்களாய் தெரிந்து கொண்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, உமக்கு தூரமாயிருந்த எங்களை அப்பா உம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களை தெரிந்து கொண்டீர். நீரே எங்களில் முந்தி அன்பு கூர்ந்த தேவனாய் இருக்கிறீர். அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை பிரகாசிப்பித்த ஒளியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்தகார இருளில் இருந்த எங்களை அப்பா ஆச்சரியமான உம்முடைய ஒளியினிடத்திற்கு அழைத்து வந்தவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக யாவையும் செய்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை மீட்கும் பொருளாக உம்மையே தந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கு உடன் சுதந்திரராய் இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பயத்தின் ஆவியை எங்களுக்கு கொடாமல் அன்பும் தைரியமும் உள்ள ஆவியை கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. நீர் அருளிய எல்லா ஈவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அருளிய ஈவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எந்நாளும் எங்கள் மீது இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமானபடி நீர் விரும்புகிறபடி நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதற்கு தடையாக எந்த காரியங்கள் இருந்தாலும் அப்பா அவைகளை நீர் எடுத்து போட்டு எங்களை விட்டு அகற்றி போட்டு கர்த்தாவே, நாங்கள் உம்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க ஆண்டவரே. நீரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, நீரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரே எங்களை வழி நடத்துங்க. நீரே எங்களை வழி நடத்துங்க
நடத்துங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய திருப்திக்காக அப்பா, எங்களுடைய புகழ்ச்சிக்காக, எங்களுடைய மேன்மைக்காக அப்பா, எங்களுடைய ஆறுதலுக்காக நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமாய் இருக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே உதவி செய்வீராக, நீரே உதவி செய்வீராக தகப்பனே. துதிக்கு பாத்திரரும் கனத்திற்கு உரியவரும் மகிமைக்கு பாத்திரருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே அப்பா, எங்களை முழுமையுமாய் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. பாடல் பகுதியில் வேத வசனங்களை கேட்கிற நேரத்தில் உம்முடைய எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலை நிற்க, உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலை நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. திருவசனத்தை கேட்டு அதை அப்படியே விட்டு விடுகிறவர்களாயிராமல் அதை அப்பா நாங்கள் கிரியையிலே நடப்பிக்க பிரயோஜனப்படுத்தி கொள்ள நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். எங்களை முழுமையுமாய் தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் கூட ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை பாடுவது நல்லது. நான் ஒரு பாடல கூட சேர்ந்து பாடலாம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையன்றி எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் இல்லை ஆண்டவரே, நீரே எங்கள் வாஞ்சை. இந்த பாடலை கூட மகிழ்ச்சியோடு நாம் பாடுவோம். மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் விருப்பம் ஏது உண்டு. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா, என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். அப்பா, என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் வல்லவரே நல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு. உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர், உம் சித்தம் போல் என்னை நீர் நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில்
ஏற்றுக்கொள்வி. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வி. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா, என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் வேறு விருப்பம் ஏது உண்டு? உம்மை தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளே, உம்மை தானே அடைக்கலமாய் கொண்டுள்ளே. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம், உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா, என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா, எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டேன். நீர்தானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன். விண்ணிலும்
மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் ஏது உண்டு? அல்லேலூயா. நாம் இன்னொரு பாடல் கூட பாடலாம். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி சொல்வார். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் தக்க சமயத்தில் உதவி செய்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடல் விசுவாசத்தோடு பாடுவோம். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமென்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு தந்து நடத்தி செல்வார். இறங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார். மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று. அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று. அவள் கர்த்தர் தொண்டு செய்து மகிழ்ந்தாள். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமென்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமென்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். குஷ்டரோகியை கண்டார். இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார். இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு நமக்கு சுகமென்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு சுகமென்று தருகிறார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு சுகம் தந்து நடத்தி
அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து துதிக்கச் செய்தார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். நமக்கு சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்றும் தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். பிறவி குருடன் பர்த்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றான். பிறவி குருடன் பர்த்திமேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், உடன் இயேசு பின்னே நடந்தான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், உடன் இயேசு பின்னே நடந்தான். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். நமக்கு சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார், இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, நேற்று மாறாதவர், சுகம் என்று தருகிறார். ஓ யெகோவா ராஃபா இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றும் வாழ்கிறவரா இருக்கிறார். அவர் மரித்து அப்படியே கதை முடிஞ்சதில் அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்து சதா காலங்கள் என்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு சீஷர்கள்லாம் பயந்து போய் இருந்தப்போ எல்லாருக்கும் அந்த பயம் இருந்தது, அவ்வளோதான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. அப்போ அப்போஸ்தலரில் அவர் வாசிக்கிறோம், அவர் 40 நாள் அளவும் ஜனங்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். உயிரோட தான் இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பண்ணார், அவர் அவ்வளோ தரிசனங்கள். ஒருத்தர் 2 பேர், ஒருத்தருக்கு மாத்திரம் சொல்லிட்டு போயிட்டார், மற்றவங்களுக்குலாம் அவங்க சொன்னதை தான் நம்பினாங்க, இவங்கெல்லாம் பார்க்க அப்படி இல்லை. அவர் ஒரு 40 நாள் வரைக்கும் இருக்கிறாரு. 40 நாள். ஏன் 40 நாள் இருந்துங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வரணும். ஏன்னா ஒரே ஒரு தடவை தரிசனம் கொடுத்துட்டு போயிருந்தா வச்சுக்கோங்களேன், ஒருவேளை கனவாக இருக்குமோ, நம்ம வந்து சொப்பனை கண்டிருப்போமோ அப்படின்னு எல்லாம் இவங்களுக்கு விசுவாசம் இருக்கு இல்லையா, மற்றவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. மற்ற என்ன நம்மளை தோமா நம்பலை. இப்போ தோமா வெளியே போயிருந்தார், 11 சிஷ்யர்கள் தான் 10 பேர் தான் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்து நின்று அவங்கள்ட்ட சொல்லி எல்லாருமே ஓகே ஏன் என்னமா போனீங்கன்னு கேட்டுட்டு அவங்கள கடிந்து கொள்றாரு. அப்புறம் போயிட்டார். யார் வரா? தோமா வராரு. 11 பேர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யோ தோமா உயிர்த்தெழுந்தாரியா வந்தாரியா? 11 பேரும் பார்த்தாயா? யாக்கோபு சொல்றாரு, பேதுரு 10 பேர், யாக்கோபு பேதுரு யோவான் எல்லாம் சொல்றாங்க. யோ சொல்றதை கேளு, யாராவது ஒருத்தர் சொன்னா நீ சந்தேகப்படலாம். 11 பேரும் சொல்றோம்ல, முடியாது. நான் அவரை பார்த்தாதான். அப்போ அவ்வளோ நம்பிக்கை அவள் வரல எல்லாத்துக்கும். அப்போ 40 நாள் வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரு முறை இல்லை, 1 முறை 2 முறை அநேக முறை எல்லாருக்கும் அந்த தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அவங்களுக்கு அந்த உறுதி வர வரைக்கும்
அவ்வளோ தரிசனங்கள் கொடு திரும்ப என்ன பண்ணுறாரு, பழைய ஏற்பாடில் அவர் சொன்ன வார்த்தையில நினைவு போட்டார். நான் உங்களுக்கு சொன்னேன்ல அப்படி நினைவு போட்டுறாரு. பழைய ஏற்பாடில் இருக்கிற சொன்ன தீர்க்கதரிசனத்தில் நினைவு ஊட்டுறாரு. திரும்ப பரவாயில்ல போ, இதான் லாஸ்ட் சான்ஸ், பரவாயில்ல நம்பாம இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடிதம் கொள்றாரு. ஆனால் திரும்பவும் அந்த வார்த்தைகளை சொல்லி உயிரோடு இருக்கிற காண்பித்தார். இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர் சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். நம்ம யாரெல்லாம் சுகம் பெற்றிருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துட்ட சுகம் பெற்று கொண்டவங்களா? ஆமாம், அவர் இன்றைக்கும் சுகம் தருகிறவராக இருக்கிறார். நம்ம விசுவாசிக்கணும், நம்ம அவர்கிட்ட கேட்கணும். இப்போ அந்த பாட்டில் பாடின எல்லாருமே அவங்க விசுவாசம். ஒரு சிலர் போய் கேட்குறாங்க, ஒரு ஸ்திரீ போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க, அவங்களுடைய விசுவாசம். இப்போ சொல்கிறாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் இறைச்சித்தது. ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு கூட்டி வரும் பொழுது ஏசு என்ன சொல்கிறார், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அப்போ அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, உண்மைதான் ஆண்டவரே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தென்னும் என்றப்போ உன் விசுவாசம் பெரிது. இப்போது அந்த விசுவாசம் நமக்கு ஆண்டவர் என்ன நமக்கு சுகம் தருகிற தேவனாக இன்றைக்கும் சுகம் தர. நிறைய நமக்கு சந்தேகமாக இருக்குது, அதை யாரும் நம்ப மாட்டேங்கிறார். ஏன் நம்ப மாட்டேங்கிறாருன்னா, நமக்கு ஏசு சுகம் பண்ணார் அப்படின்னு விளம்பரப்படுத்தி காட்டுறதெல்லாம் டம்மியாக இருக்குது. அதனால என்ன நினச்சிட்றாங்கன்னா, ஏசப்பா எல்லாம் கடவுள் மாதிரி அவரும் தான், சுகமே தரதில்லைன்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. உண்மையிலுமே சுகத்தை பெற்றுக்கொண்ட எவ்வளோ பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஆண்டவர் சுகமாகிறார், எந்த நோயிலும் ஆண்டவர் சுகமாகிறார். ஆனால் வியாபாரத்துக்காக ஊழியத்தை வியாபாரம் செய்கிறவங்க, இந்த மாதிரி காதில் அரிப்பு சரியாயிடுச்சு, கை வலி சரியாக போச்சு அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு அதை மார்க்கெட்டிங் பண்ணி இதையே டிவியில் போட்டு காங்கிறப்போ ஒரு அற்புதம் கூட என்ன இல்லை, ஒரு எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இல்லையே அப்படின்றதுனால எல்லாம் நினைச்சிடறாங்க. அப்படி இல்லை, ஆண்டு நமக்கு சுகம் தருகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் எவ்வளோ பேர் இருக்கு, நம்ம இப்போ சந்திக்கும் பொழுது நமக்கு தெரியுது ஆண்டு எவ்வளோ பேர் அற்புதம் இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவசியமாக இருக்குது. நம்மளும் எல்லாரும் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கணும். ஒரு நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ அடுத்த நாள் காலையில் சண்டே இந்த மாதிரி காலையில் போகணும் சர்வீஸுக்கு. சாயந்தரம் ஈவினிங்கில் கொஞ்சம் கோல்டு ஆரம்பித்து இரும்பல் தும்மல் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது. நைட்டு 11:30 12 வரைக்கும் என்னென்னா ரொம்ப பயங்கரமாக இரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு காட்டு ரெண்டு பேர் கீழே ஒருத்தர் மேலே ஒருத்தர், அந்த மாதிரி தான் ஒரு பெரிய ரூம், ஒரு 6 பேர் 7 பேர் தங்குற மாதிரி. அப்போ எனக்கு மேலே பார்த்துட்டு இருந்த பையன் ஒரே சர்ச் தான், என்ன சர்ச் பிரிச்சுருப்பாங்க நிறைய. ஸோ அவனும் என் சர்ச்சுக்கு வர பையன் தான், டிப்ளமா பையன். அவன் 12:30 1 ஆயிடுச்சு. அப்போ அந்த பையன் முடிச்சுட்டு, இப்படி இரும்பிட்டு நான் என்ன வர்ஷிப் நடத்தணும், இப்படி இரும்பிட்டு இருக்கிறீங்க, உடம்பு இவ்வளோ ஃபீவர் அடிக்குது, வேற ஆளை சொல்லிடுறா, ஏன்னா டீமில் வேறு யாருக்காவது முடியலன்னா சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு வர்ஷிப் எடுத்துருங்க, எனக்கு முடியல அப்படி சொல்லலாம். நான் வேணா அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டா அப்படிங்க, அதெல்லாம் வேணாண்டா அப்படின்ட்டு. எங்கள் டீமில் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அவன் வந்து தனி ஹாஸ்டல்னாரு. நான் வேணா வார்டனுக்கு ஆண்டிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க, பிரச்சனை இல்லை நீ விடு, எனக்கு தெரியும் நாளைக்கு காலைல நீ பார்த்துட்டு நீ என்ன பண்ணு சொல்லு. எனக்கு தெரியும் ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறப்போ, நமக்கு ஒரு ஊழியம் கொடுக்குறப்போ எப்படி அவர் என்ன பண்ணுவார், செய்ய வைப்பார், சுதந்திரம் நிற்க வைப்பார். சரீரத்தை நம்ம நம்புறதில்ல, பார்க்குறதில்ல. அதனால் நீ ஒன்றும் பண்ணாத, நீ நாளைக்கு பாரு அப்படின்ட்டேன். அதே போல் நாளைக்கு காலைல போனோம். அங்கே போய் நிற்கும் பொழுது நிற்கிறேன், பாடுறேன், பேசுகிறேன், எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. அவன் முடிஞ்சோன்னு கேட்குறான், என்ன அப்படி இருப்பிட்டு இருந்தீங்க, இது நடக்குன்னு தெரியும். நம்ம என்ன சார், ஆண்டவர் நம்மளை சுகமாக்குவார், பலன் தருவார். விசுவாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறார், நமக்கு சுகந்திர தேவனாக்கு. அதையும் தாண்டி தேவ சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒப்புக்கொடணும். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கணும், நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசப்படி ஆண்டு என்ன பண்ணுறார், நமக்கு பலன் தருகிறவர். பலன் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுறார், பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். சுகம் தேவைப்போ சுகம் தர தேவனாக இருக்கிற நம்ம விசுவாசிக்கணும். நம்மளும் உலகத்தான் போலயே ஏதோ நம்ம ஆத்ம திருப்திக்காக கடவுளை கும்பிடுறோம். சில பேர் கடவுளை கும்பிடுவாங்க, புறஜாதியரை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எதுக்கு ஜோம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜோம் பண்ணால் ஒரு ஆறுதலாக இருக்குங்க அப்படிதான் சொல்லுவான். ஒரு டிவியில் விவாதம், யார் கடவுள் நம்பாதவர்களும் கடவுளை நம்புகிறவர்களும் ஒரு கூட்டம், 2 கூட்டம் பேசிக்கிறாங்க, டாக் ஷோ. அப்போ அந்த கடவுள் நம்புறவங்க சொல்கிறான், எங்க நாங்கள் வந்து ஜெபிக்கிறோங்க, ஜெபிக்கிறது நல்லா இருக்குது, உங்களுக்கு அந்த இதுவே இல்லையே, எங்களை யார்ட்டையோ ஒன்று ஜெபிக்கிறோம், கஷ்டத்தை யார் மேலேயோ போட்டுடுறோம், அப்போ என்ன நல்லது இருக்குது, உங்களுக்கு அது இல்லையேன்னு போயிட்டுருக்கு. இது ஒரு காலம் யார் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஜோம் மட்டும் எதுக்கா, ஜோம் பண்ணால் கஷ்டத்தை அவங்க மேலே போட்டோம், ஏதோ ஒரு மனசுக்கு அதில் இருக்குது, உங்களுக்கு அது கூட இல்லையே, அதுக்காக தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படிங்கிறோம். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஜபங்கிறது என்ன, அது எப்படி கம்யூனிகேஷன் அப்படின்னா, நம்ம யார்ட்டாவது பேசுகிறோன்னா நம்ம எப்போதை சந்தோஷப்படுவோம், திரும்ப பதில் தான் கம்யூனிகேஷன், 2-வே கம்யூனிகேஷனும். ஏதோ ஒன்று சொல்கிறோன்னா பதில் சொல்லணும். பதிலே இல்லாமல் இருக்கிறப்போ ஏதோ நம்ம ஆறுதலுக்காக ஜோம் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அது கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான். நான் நம்புகிறேன் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, நான் பேசுகிறப்ப அவர் கேட்கணும், அவர் திரும்ப அவர் பேசணும், நம்ம கூட அவர் பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஜோம் பண்ணும்போது வசனம் வாசிக்கிறோம், நாம்
எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை குறித்து கொண்டிருக்கிற தைரியம். நமக்கு ஒரு தைரியம், என்ன தைரியம் இருக்கு? நான் பேசினா அவர் என்ன பண்றார்? கேட்கிறார். நம்ம பேசும்போது அவர் என்ன பண்றார்? கேட்கிறார், கவனிக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அலப்பாத. ஏன் அலப்பாதங்கிறாரு? நீ என்னமோ அழைப்பிட்டு போ அப்படின்னு விட்டுட்டு இருக்க, சொல்ல வேண்டிய தானே? ஏன் அலப்பாதங்கிறாரு? இப்போ நம்மளே யார்ட்டையாவது நம்மள்கிட்ட பேசுறாங்க, தேவையில்லாதான் பேசுனா நிப்பாட்டு, மேட்ரை சொல்லு, நீ சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறது. நமக்கு தான் தெரியுமில்ல, போய் சொல்கிறான், அது தேவையில்லாம் பேசிட்டு இருக்கிறான். நம்ம கவனிக்கிறோம், என்கிட்ட தான் நீ பேசிட்டு கவனிக்கிறேன், டைமை வேஸ்ட் பண்ணுற, பொய் சொல்கிறேன்னு தெரியுது, நேராக விஷயத்துக்கு வா அப்படின்றது போல். அப்போ அதான் ஏசு சொல்கிறேன், நீ வீண் வார்த்தைகள் அழப்ப ரொம்ப நேரம் பேசாதுன்னு ஆண்டவர் சொல்ல. நம்ம தப்பாக வச்சுக்கூடாது. ஆண்டவர் வந்து ரொம்ப நேரம் ஜோம் பண்ணான்னு சொல்கிறாரு. அவர் வீண் வார்த்தைகளை வச்சுட்டு சும்மா ஜோம் அப்படி பேசாத, ஆனால் இரவும் பகலும் உறவாடுறதுல எந்த ஒரு பிரச்சனை. அப்போ கவனிக்கிறார், அப்போ ஹீ லிசன். அப்போ அதான் தான் சொல்கிறாரு, வீண் வார்த்தைகளை அழப்பாத, இதனால நீ என்ன பண்ணாத, செய்யாதன்னு. அப்போ ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அதை குறித்து நம்ம தைரியத்தோடு இருக்கலாம். இன்னொரு பாடல கூட நம்ம பாடுவோம். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். நம்ம ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாகவும் அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவருக்குள்ளே வளர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வசத்தை நினைத்து கூட அந்த பாடல கூட பாடணும். உமக்குள்ளே நாங்கள் வாழ்கிறோம், உமக்குள்ளே நாங்கள் வார்த்தையில வளரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தலையாக இருக்கிறீர், நாங்கள் உங்களுடைய சரீரத்தில் அவயவங்களாக இருக்கிறோம். அதனால் உணர்ந்தவர்களாய் ஒரு சரீரமாக செயல்படுகிறது. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர் கொண்டு வளரும் மரம் நானே. ஜீவ தண்ணீராம் உமக்குள்ளே வேர் கொண்டு வளரும் மரம் நானே. படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவேன். படர்ந்திடுவேன், நிழல் தருவேன், பறவைகள் தங்கும் வீடாவேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே நான் வளர்கிறேன். அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். பெருங்காற்று அசைப்பதில்லை, பெருமழையோ பிரிப்பதில்லை. பெருங்காற்று அசைப்பதில்லை, பெருமழையோ பிரிப்பதில்லை. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். இயேசுவே எனது தலையானீர், நானோ உடலானேன். இயேசுவே எனது தலையானீர்,
நானோ உமது உடலானேன். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே நான் வளர்கிறேன். இயேசுவே உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே நான் வளர்கிறேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுக்கே, என் நண்பர் இயேசுக்கே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா அல்லே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை கே. அல்லேலூயா தேவானுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவானுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜ் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை
உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மே வார்த்தையில் வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஓஹோ அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. இயேசுவுக்கே உயிரோடு இருக்கிற ஆராதனை உமக்கே. ஜீவனுள்ளவரே ஆராதனை உமக்கே. எங்கள் வாழ்நாள் எங்கள் வாழ்நாள் உமக்கே. ஆண்டவரே, நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். நாங்கள் உண்மையில இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டு தகப்பனே விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கணும்ப்பா. ஆண்டவர் அவிசுவாசம் உள்ளவர்களாய் அல்ல ஆண்டவர். எங்களுக்குள்ள அவிசுவாசம் நீங்கி போகட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வருகையின் மேலே உம்முடைய வார்த்தையின் மேலே ஆண்டவரே நாங்கள் விசுவாசம் அதிகமாக வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. இன்னும் நாங்கள் வளரணும், விசுவாசத்தில் வளரணும் ஆண்டவரே. இன்னும் வார்த்தையில் வளரணும் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உம்மோடு இன்னும் உறவாடணும் ஆண்டவரே. செடியாக உம்மோடு இணைந்து உமக்காக நல்ல கனிகளை தருகிறவர்களாய் நாங்கள் இருக்கணும் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் இன்னும் வளரணும் ஆண்டவரே. உமக்குள்ளே வேர்கொண்டு வளரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மாறாதவரே ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்களுக்கு எப்பொழுதும் மாறாதா இருக்கிறது ஆண்டவரே. அநாதி சிநேகத்தால் நேசித்தீர். தாயின் கருவில் உருவாக முன்னே எங்களை அறிந்திருந்தீர். உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, எங்களுடைய எட்டர்னிட்டி எல்லாம் உடைய கரத்தில் இருக்கு. நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எங்கள் விசுவாச ஓட்டத்திலே மகிழ்ச்சியோடு தொடர்ந்து ஓட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்தரா இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை எல்லாம் ஆண்டவரே இயேசு ரட்சகர் நாமத்தில் உமக்கு எடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. முட்காருவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். புதிய ஏற்பாட்டில் எத்தனை புஸ்தகங்கள் இருக்கிறது? புத்தகங்கள்னா சாப்டர் இல்லை, அதிகாரம் இல்லை, புஸ்தகங்கள் மொத்தம் 66. பழைய ஏற்பாட்டில் 39, புதிய ஏற்பாட்டில் 27. அந்த 27 புஸ்தகத்துலேயும் 26 புஸ்தகங்களில் தவறான உபதேசம் இல்லை கள்ளப்போதனை, கள்ளத்துக்கு தரிசி, இதை குறித்தான எச்சரிக்கை ஏதாவது ஒரு இடத்துல கூட வந்துடும். 26 புஸ்தகத்துலேயும். ஒரே ஒரு புஸ்தகத்தில் மட்டும்தான் இல்லை. அந்த தவறான போதனை பற்றியோ இல்லை எச்சரிக்கையாருங்களை பற்றியோ ஒரே ஒரு புஸ்தகத்தில் இல்லை. எந்த புஸ்தகமாக இருக்கும்? பிலேமோன். சரியான வீடு. ஏன்னா பிலேமோனில் பவுல் எழுதும் பொழுது இந்த ஒனேசிமுவை நீ ஏற்றுக்கோ, முன்னாடி பிரோஜனம் இல்லாதவன் இப்போ பிரோஜனம் இல்லாதவன் ரசிக்கப்பட்டான், நம்முடைய சகோதரன் ஆகிட்டான். இப்போ முன்னாடி அடிமையானவனாக இருந்தால் இப்போ அடிமையால நீ பார்க்கக்கூடாது, சகோதரனை போல் என்னை எப்படி நீ பார்க்குறியோ அதே போல் பார்க்கணும், அவனை சேர்த்துக்கோ அப்படின்ட்டு பிலேமோனுக்கு ஒரு நோக்கத்துக்கு எழுதுறதுனால தான் பிலேமோனில் மட்டும்தான் அந்த எச்சரிப்பு இல்லை. மற்ற 26 புஸ்தகங்கள்லையும் ஏதாவது ஒரு வகையில் அந்த எச்சரிப்பு வந்தது. அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள் எது, அதாவது தவறான
உபதேசம், தவறான போதனை அதில் நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவில இருந்து எல்லாருமே அந்த எச்சரிக்கைகளை நிறைய என்ன பண்ணுறாங்க, கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஒரு பொருளை வாங்குகிறோம், வீட்டுக்கு ஒரு பொருள், ஒரு மிக்ஸி, ஒரு கிரைண்டர், இல்லை புதுசாக ஒரு பொருள் வாங்குகிறோன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. செய்ய வேண்டியது எப்படி பார்த்துக்கணும், எதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம முதல்ல பார்க்குறதுனா எது செய்யக்கூடாதுன்னு தான் பார்ப்போம். ஏன்னா அந்த பொருள் செய்யக்கூடாது செஞ்சால் பொருள் காலியாயிரும். அப்போ அதை எப்படி செய்யாமல் பார்த்துக்கணும், எப்படி இது செய்யக்கூடாது, இதை எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை முதல்ல பார்ப்போம். ஏன்னா அதை சரியாக பார்த்துக்கிட்டா தான் அது செய்ய தானே போகிறோம். ஏன்னா தெரியாத மாதிரி நான் தப்பாக அதை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா பொருள் இதாயிரும். ஒரு கடைக்கு போகிறோம், இப்போயே சர்ச்சு முடிஞ்சு போகிறப்போ ஒரு பழம் வாங்குகிறோம். பழம் வாங்குறப்ப என்ன பண்ணுறோம், திருப்பி உருட்டி என்ன பண்ணுறோம், பார்க்குறேன் ஏதாவது சொத்தை இருக்கா, இது இருக்கா அப்படின்னு. அது என்ன, ஏன் ஒரு சுற்றி பார்த்து வாங்குகிறோம், அழிப்பு இருந்தால் சாப்பிட வேண்டியது தானே. இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், அது உடலுக்கு கெடுதல். அப்போ அந்த உடலை நல்லா பேணி காக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பொருள் வாங்கினாலும், அரிசி வாங்கினாலும், ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினாலும் அது நல்லா இருக்கா, தரமுள்ளதாக இருக்கதா, உணவுக்கு இது கரெக்டாக இருக்குதா, வேறு ஏதாவது தவறான போட்டிருக்காங்களா அப்படின்னு அவ்வளோ பார்க்குறோம். ஒரு 2 தடவை 3 தடவை பார்க்குறோம். சில நேரத்தில் நம்ம பார்த்துட்டு நீ ஒரு தடவை பாரு அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் அவங்கள்ட்ட பண்ணுறோம். நமக்கு சரியாக தெரியாமல் போயிருமே, நீ கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா, நான் பார்த்துட்டேன் எதுவும் இல்லை, இருந்தாலும் நீ ஒரு தடவை பாரு, ஏன்னா உடல் கெட்டு போயிடும் அப்படின்னு அவ்வளோ கேர் எடுத்துக்கிறோம். அதே போல் தவறான உபதேசம் நம்மளை என்ன பண்ணும், ஆத்மாவை அது வஞ்சிக்கும். நம்முடைய உண்மையான விசுவாச ஓட்டத்தில் ஓட விடாது. தவறான இதில் பட்டு என்ன அலைப்புண்டு அலைகிறவரெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் இருப்போம். சரியான மார்க்கத்தில் நம்ம பற்றி கொள்ளாமல் அதெல்லாம் என்ன ஆகும், நிறைய இன்னல்கள் வரும், நிறைய பிரச்சனை உண்டு. தவறான உபதேசம் அது வஞ்சிக்கப்பட்டு அது ரொம்ப பிரச்சனை பண்ணும். ஆண்டவர் அறிஞ்சிக்க விடாமல் பல பிரச்சனைகள் உண்டு. இது ஆத்மாவுக்கு கொடுக்குற பிரச்சனை அதெல்லாம். ஆனால் நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறோம், எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கிறோம். ஒரு உபதேசம் கேட்குறோம், புதுசாக ஃபோனில் உபதேசம் வருது, நம்ம வசனம் அப்படி தான் சொல்லுதா அப்படின்னு நம்ம எடுத்து அது இது உண்மையா, சத்திய போதனையா, அவர் சத்தியத்தை தான் சொல்கிறாரா அப்படின்னு எத்தனை தடவை நம்ம அதை டெஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நிறையா அது பேர் நம்ம எப்படி ஒரு உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு உபதேசம் பண்ணுறாங்க ஒருத்தர், அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், என்னென்ன க்ரைட்டீரியாலாம் வச்சுருக்கிறோம், நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், எங்கள் சர்ச்சு பாஸ்டர் அவர் நல்லது தான் பேசுவார். ஆமாம், சில இடத்துல சொல்லுவாங்க பிள்ளைங்களுக்குலாம் மை ஃபாதர் இஸ் மை ஹீரோ அப்படின்வாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. எங்கள் அப்பா அதை பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார், எது கிட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, எல்லாத்தையும் சின்ன பிள்ளைங்க சொல்லும். ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் அவங்க அப்பா தான் ஹீரோ. எங்கள் அப்பா எது வேணாலும் செய்வார் தெரியுமா, அப்படி பண்ணான்னு சொல்லும். எல்லா பிள்ளைங்களும் ஹீரோ. அது போல் சில விசுவாசிகளும் மை பாஸ்டர் இஸ் மை ஹீரோ. அவர் எங்கள் பாஸ்டர் மாதிரி வராதுங்க, அவர் சத்தியத்தை அப்படி சார் தப்பே பண்ண மாட்டார், அவர்லாம் மிஸ்டேக்கே பண்ண மாட்டாருங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு அதனால் ஏற்றுக்கொள்வாங்க. சில பேர் பாஸ்டர் தப்பா, அவர் தப்பாலாம் சொல்ல மாட்டாருங்க, அதெல்லாம் பைபிள் எங்கேயாவது இருக்கும், நீங்கள் ஒழுங்காக படிங்க அப்படின்வாங்க. ஒரு கத்தோலிக்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி மரியாள் உயிர் தெழுந்தாங்க அப்படின்றாங்க. நான் சொன்னேன் அப்படி இல்லைங்க, பைபிளில் மரியாலாம் உயிர் தெழுந்த போனதா வசனத்தில் இல்லை, அப்படி இருந்தால் எனக்கு காட்டுங்க அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னப்போ யோசிச்சுட்டு இல்லைங்க எங்கேயாவது அதெல்லாம் இருக்கும், ஃபாதர்லாம் போய் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் ஒழுங்காக படிங்க பைபிளை அப்படின்றாங்க. நான் படிச்சுட்டேயா, நீ இருந்தால் எடுத்து காட்டியா அப்படின்னா முடியாது, நீ ஒழுங்காக படிக்கல அவ்வளோதான். அவங்கள அவரும் போய் சொல்ல மாட்டார் எங்கள் சாமியார். அதே போல் நம்ம எங்கள் பாஸ்டர் போய் சொல்ல மாட்டார். அதுபோல் எங்கள் ஆவிக்குரிய தகப்பன் அப்படின்ற வாக்கில் என்ன பண்ணுறான், ஏற்றுக்கொள்கிறான். அப்படி இல்லையா, அவர் என்ன பண்ணுறான், அவர் அற்புதம் செய்கிறாரு, அற்புதம் செய்கிறாருன்னு என்ன பண்ணுறாங்க, அவர் சொல்கிற போதும் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆண்டவர் சொல்லாமையா அவர் அற்புதம் பண்ணுவார், ஆண்டவர் வல்லமை கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் அற்புதம் செய்கிறத வச்சு அவர் உபதேசத்தை என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கொள்கிறோம். அப்புறம் அவர் சர்ச்சில் 5000 பேர் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் என்ன 4 பேர் வச்சுட்டு ஓவரா பேசுகிறீங்க, முதல்ல அவரை மாதிரி நீங்கள் ஆகிட்டு பேசுங்க. அவர் சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 5000 பேர் இருக்கிறாங்க. அதனால் அவர் சொல்கிறத என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. சில பேர் அவர் பரலோகத்துக்கு எத்தனை போயிட்டு இருக்கா தெரியுமா, வாரத்துக்கு ஒரு நாள் அவர் பரலோகத்தை போயிட்டு வந்துருக்கிறார். பிதாவை பார்த்துருக்கிறாரு, குமாரனை பார்த்துருக்கிறாரு, சிங்காசனில் உட்காந்துருந்தாங்களாம், இவர் போய் சுற்றி விளையாண்டாராம், பார்த்துட்டு வந்தாராம், காலையில் பிரகாசம் பேசிட்டு வந்தாங்களாம், நீ நல்லா செய்கிறப்பா, உன் சீடிலாம் சூப்பராக இருக்குது, இன்னும் ஹெச்டி போடு அதெல்லாம் போட்டு அப்படின்னாங்களாம். அவர் போயிட்டு வந்தாருங்க, பரலோகத்துக்கு போயிட்டு வந்தார். அப்போ அவர் சொல்கிறத நம்பலாம். அப்படி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. சில பேர் அவர் எவ்வளோ ஐஸ்வர்யனாக தெரியுமா, அவர் எத்தனை கார், அவர் வீட்டில் எத்தனை கார், எத்தனை வீடு, எப்படி இந்த ஐஸ்வர்யம் வந்துச்சு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். தேவன் சும்மா ஆசீர்வதிப்பார், அப்போ அதுக்கு எவ்வளோ கிரையம் கொடுத்துருப்பார், அவர் எவ்வளோ இது பண்ணியிருப்பார். அப்போ அவர் சொல்கிறத என்ன பண்ணலாம், கேட்கலாம், அது சத்தியம். இன்னும் சில பேர் அவர் சக்ஸஸ்ஃபுல் ஊழியக்காரங்க பாருங்கள், ஆரம்பித்தார், எத்தனை சபை ஸ்தாபிச்சார், இப்படி ஊழியம் செஞ்சார், இப்படி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. எல்லாம் டான் என்ன அப்படியே அந்த டைமில் ஒரு சர்ச் செஞ்சு 10 சர்ச் ஆயிடுச்சு, 100 சர்ச் ஆயிடுச்சு,
அவர் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு ஒரு ஊழியத்தில். அவர் எதை செஞ்சாலும் சக்ஸஸாக இருக்குது. ஒரு சர்ச்சு கட்டுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு. மீட்டிங் நடத்துறது சக்ஸஸ்ஃபுல். மீட்டிங் நடத்துறது என்ன சக்ஸஸ்ஃபுல்? நிறைய லாபம் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு, ஆத்மஹத்யா ரசிக்கப்பட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு. அதனால அவர் சொல்கிறத நம்ம என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கலாம். அப்படி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஏற்றுறாங்க. சில பேர் அவர் வந்து எவ்வளோ ஹோலியாக இருக்கிறார் தெரியுமா? அவர் வந்து தூதர்கள்லாம் அவளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க தெரியும், உதவி செய்கிறாங்க. பேங்க்கில் போக உதவி செய்ய ஒரு தூதர், ரேஷன் கடைக்கு போக ஒரு தூதர், அது போன ஒரு தூதர், கூட இருந்தார், வந்தார், சாப்பிட்டார், போனார், நின்னார். எங்க அவங்க ஏஞ்சல் சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். அவர் ஆப்பிரிக்காவில் ஏதோ சர்ச், ஆப்பிரிக்கா ஏதோ ஒரு ஊர் நாட்டில் நல்ல பெரிய சர்ச்சு தான், மெகா சர்ச்சு. அந்த சர்ச்சில் காணிக்கையே ஜீப்பில் போய் தான் எடுப்பாங்களாம். அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரா, என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறீங்க? அவர் 2 ஸ்டேஜில் 2 சைடு 2 தூதரை நிற்க வச்சிருப்பாராம். அது 2 தூதர்கள் பேர் வந்து ஆமேனா. என்னவா? ஆமேனா. இது எங்கே இருக்குன்னு கேட்கக்கூடாது, பைபிளெல்லாம் இல்லை, பண்ணுறதை தான் சொல்கிறேன். ஆமேனா, அது ஆமேன் தூதர்கள் என்ன பண்ணுவாங்க, இவர் ஏதாவது ஒன்று சொல்லணும்னு ப்ரேயர் பண்ணாவோ இல்லை சொன்னாவோ அவங்க போய் செஞ்சுட்டு வந்துடுவாங்களாம். அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரா. ஆனால் அதை பார்த்துட்டு இங்கெல்லாம் வந்துட்டு ஆமேன் தூதர் எங்கே இருக்கிறாரு, அவர் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு இங்கே எல்லாம் பேசுகிற ஒரு மீட்டிங்கில் ஒருத்தர் பேசினது தான். அப்போ தூதர்களோட நல்ல ஐக்கியமாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும், நம்ம ஏற்றுக்கிடுவோம் அப்படின்னு எல்லாம் ஏற்றுக்கிறாங்க. இப்படி பல என்ன பண்ணுறாங்க. சில பேர் அங்கே அவர் ரொம்ப அன்பாக இருக்கிறாருங்க, அவர் எவ்வளோ தாழ்மையாக இருக்காரு தெரியுமா, அவ்வளோ கனிவாக அவர் அன்பாக இருக்கிறாருங்க, அதனால் சொல்கிறத ஏற்றுக்குவோம், போய் சொல்ல மாட்டார், ஏற்றுக்குவோம் அப்படின்னு ஏற்றுக்கிறான். சில பேர் அவர் எவ்வளோ கொடுக்குறாரு தெரியுமா, வாய் பேசுதியே எவ்வளோ செஞ்சுருக்கிற, அவர் இத்தனை பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணுறாரு, இவ்வளோ அநாத பிள்ளைங்களுக்கு செய்கிறாரு, இத்தனை ஸ்கூல் கட்டியிருக்கிறார், இத்தனை இது இலவச கல்வி கொடுக்குறாரு, ஓவரா பேசுகிற, அதனால் அவர் சொல்கிறத கேட்டுக்கலாம். இவ்வளோ காரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறத ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரு உபதேசத்தை நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு இது எதுவுமே காரியமே கிடையாது. உபதேசத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், ஒரு ரீசன் தான், அது சத்தியமா இல்லையா, அவ்வளோதான். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாகி இருக்கணும். விடுதலையாகி இருக்கிறோமா? எல்லாத்துக்கும் தெரியும், தியரி தெரியும், எல்லாத்துக்கும் தியரி கேட்டால் எல்லாம் பாயிண்ட் வசனத்தை சொல்லுவோம். இந்த வசனம் இங்கே இருக்குது, நம்ம அலைமா இருக்கிறோம், அது எப்படி இது ஊழியக்காரர் இப்படி இருக்கக்கூடாது, இப்போ ஆசாரியன் கிடையாது, போதகம் தான், இப்படி தான் தாழ்மையாக இருக்கணும், காலக்கொள்ளும் உதவி, எல்லா வசனமும் விசுவாசிகளும் எல்லாம் தியரியில் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். 100 மார்க் எடுத்துருவோம் தியரி போட்டால், 100க்கு 110 கூட எடுப்போம். ப்ராக்டிக்கல் வரும் பொழுதே எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம். நாம தான் தேவனோட ஆலயம், எங்கே இருந்தாலும் நாட்டில் வந்தோன்னா மாறிடும், எல்லாம் அலர்ட்டாக இருக்க, நாளைக்கெல்லாம் ஆலயத்துக்கு போகிறோம் அப்படின்னு. அப்போ தியரி வைஸ் ஓகே, ப்ராக்டிக்கலில் பிரச்சனை வந்து. அப்போ இவ்வளோ காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஏதோ ஒரு காரணத்தினால உபதேசத்தை ஏற்றுக்கிறோம். அது எந்த ஒரு காரணத்துக்காக ஏற்றுக்கக்கூடாது, அது சத்தியமாக இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கும். 3 காரியங்கள் நம்ம வந்து சோதித்து பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம உலகத்தில் உணவு பாதுகாப்பு துறை அப்படின்னு துறை இருக்குது, உணவு பாதுகாப்பு துறை. இப்போ நிறைய கூட இப்போ ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க, அந்த அதிகாரிகள்லாம் போய் ஒரு ஹோட்டலில் போய் சோதனை பண்ணுவாங்க, கெட்டு போனதை வச்சுருக்கானா இல்லையா அப்படின்னு. நிறைய வீடியோ பார்த்துருப்பேன், நீங்கள் கூட எடுத்து இப்போ வீடியோவே போடுறாங்க பாருங்கள். இதெல்லாம் உணவில் எப்படிலாம் மாம்பழத்தை பழக்க வைக்கிறாங்க, மாங்காய் இப்படிலாம் இருக்குது, நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு ரைடு போகிறாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு இந்த ரைடே போகலைங்க, அவங்க அந்த துறையவே இல்லை, அதை தூக்கிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு என்ன ஆகும்? நம்ம நாட்டில் என்ன ஆகும்? கலப்படம் நிறையா ஆயிரும். இதுதான் எனக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. நீ குறையே சொல்லாத, சோதிச்சு ஏன் பார்க்குற, நீ உன் வேலையாது, அதென்ன நீ நல்லதா கெட்டதா பார்க்குற, எல்லாமே நல்லது தான், ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரன், நீ நல்ல கெட்டதை சோதிச்சு பார்க்குற, சோதிச்சே நீ பார்க்காத, ஊழியக்காரன் நீ குறையே நீ சொல்லாத, கேள்வியே நீ கேட்காத, டெஸ்ட் பண்ணாத, அது உன் வேலை கிடையாது, ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்படி நீ இந்த சோதனையை வந்து பண்ணாத ஊழியக்காரன் கர்த்தர் தான் பார்க்குவார், கர்த்தர் தான் கேட்பா, எல்லாம் பண்ண. நீ வந்தியா, கேட்டியா, காணிக்கு போட்டியா, ஆசீர்வாதம் வாங்கினியா, போனியான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கி வச்சுட்டு இப்போ என்னாச்சு, அதனால கள்ளத்திற்கு தரிசிகளும் கள்ளப்போதனைகளும் பெருகி போச்சு, கொட்டி கிடக்கு. தேடி யூடியூப்ல தேடி ஒரு நல்ல ஒரு வார்த்தை கேட்கலான்னா தேட வேண்டியதாக இருக்குது. 10 பேர் வந்தால் 10ல் 1 கூட நம்ம ஒரு நல்ல வசனத்தை போதிக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. காரணம் என்ன? சோதிக்கிறத நம்ம விட்டுட்டோம், சோதனையே பண்ணுறதில்ல. சில பேர் சோதனை பண்ணி எப்படி, சரி அது எப்படிங்க பண்ணுறது, அவட்ட போய் நேரில் உட்காந்து நீங்கள் நல்ல ஊழியக்காரா கள்ள ஊழியக்காரான்னு கேட்க முடியுமா? அப்படிலாம் அவசியம் இல்லை. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம கையில் என்ன பண்ணிருக்கு கொடுத்துருக்குறாங்க, தமிழ் மொழியில் நமக்கு இருக்குது, எடுக்கணும், ஜபத்தோடு கூட
எந்த ஒரு ப்ரீ கன்சீவ் ஐடியாஸ் இல்லாமல் வாசிக்கணும். ஏற்கனவே நம்ம ஒரு தியாலஜியை உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம எங்கே இருந்தோமோ அந்த டினாமினேஷன் வந்துட்டு அப்படி உபதேசத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்போ 3 காரியம் நம்ம சோதிக்கணும், வேதத்தில் இருக்குது. ஒன்று வந்து உபதேசத்தை நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ஏற்றக்கூடாது, அதை சோதித்து பார்த்து அது சத்தியம்தானா, ஏன்னா தவறான போதனைகள் உண்டு இருக்கும். அதே போல் நபர்கள் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட நபர்களா அப்படின்றதெல்லாம் அந்த ஊழியக்காரங்களை சோதித்து பார்க்கணும். 3வது இந்த ஆவி, அவங்க எந்த ஆவியை உடையவர்கள் சோதித்து பார்க்கணும். 3 சோதிச்சு பார்க்கணும். என்னென்ன? உபதேசத்தை சோதித்து பார்க்கணும், அந்த நபர்களை சோதித்து பார்க்கணும், அப்புறம் அந்த நபர்கள் எந்த ஆவியை உடையவர்களா இருக்கிறாங்கன்னு சோதிச்சு பார்க்கணும். முதல்ல நம்ம பார்க்கலாம். உபதேசத்தை நம்ம சோதிச்சு பார்க்கணும். எப்படி சோதிச்சு பார்க்கணும், ஏன் சோதிச்சு பார்க்கணும் வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. ஓகே, ஸோ இந்த கலாத்தியரில் என்ன பிரச்சனைன்னா, யூதர்கள், அதாவது யூதர்கள் விருத்த சேதனத்தை பண்ணுற அந்த யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கலாத்திய சபை மக்களுக்கு போய் நீங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது, விருத்த சேதனம் பண்ணிக்கணும், பண்ணாதான் நீங்கள் வந்து பரலோகம் போவீங்க, இல்லை அது பண்ணணும், அது கட்டாயங்கிறது போல அவங்க போதிக்கிறாங்க. அதுக்கு முந்தின வருஷத்தில் நம்ம வாசாலே தெரியும், நம்ம 4லேருந்து வாசிப்போம் அதே அதிகாரத்தில். நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோടെ காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். போதும். அப்போ விருத்த சேதனமும் ஒன்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றும் இல்லை, ஒன்று அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஸோ இந்த அதிகாரம் முழுசும் இந்த விஷயங்கள் அவர் எழுதுறார். அப்போது நியாயப்பிரமாணத்தினால நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிருபை நின்று விழுந்தீர்கள். அவர் முக்கியமான சொல்கிற வார்த்தை என்னென்னா, இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. அழைத்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து ஏதோ போதிக்கலை, இவங்க அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய அப்போ இயேசு கிறிஸ்து அழைத்தவரால் உண்டானதல்ல அப்படின்னா அப்போ யாரால் உண்டாச்சு? அப்போ யாரால் உண்டாச்சு? அப்போ யார்? அப்போ இயேசு சொல்லலையா? அப்புறம் வேறு எப்படி போதனை இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்லிட்டு தானே போதனை இருக்க முடியும். இன்னொரு சந்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 15:9. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். ஏசாயா தீர்க்கதரிசியே சொல்லியிருக்கிறாராம். அப்பயே என்ன பண்ணியிருக்கிறாங்க? தவறான உபதேசம் அப்பயே இருந்திருக்கு. ஏசாயாவே சொல்லியிருக்கிறார். என்ன செய்யறாங்களா? மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். வேஸ்ட் ஆராதனை பண்றாங்க. அப்படி என்ன வேஸ்ட் ஆராதனை பண்ணாங்க? அப்படி ஆராதனையில் என்ன வேஸ்ட்டாக இருந்துச்சு? எல்லாமே இருந்துச்சு. நல்லா பாட்டு பண்ணாங்க, நல்ல செழிப்பாக இருந்தாங்க, நல்ல மக்கள் எண்ணிக்கை இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, எல்லாமே செழிப்பாக தான் இருந்துச்சு. ஒரு பிரச்சனை இல்லை. மியூசிக் இருந்துச்சு, அது இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டோடைய சித்தத்தை படி அவங்க என்ன பண்ணல, செய்யலை. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறாங்க. வேஸ்ட்டு தான். ஏன்? அப்போ ஆண்டோடைய வார்த்தையை விட்டுட்டு மனுஷருடைய நமக்கும் சில கற்பனைகள் தோணும். சில நம்ம வசனம் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் மட்டும் பேசுறதில்லை, நம்முடைய சுயமும் யோசிக்கும். அவர் ஆவிக்குரிய காரியங்களை நம்ம விளக்கும் போது நமக்கு மாம்சத்துல சில காரியங்கள்லாம் வரும். நமக்கு தெரியணும், இது நம்ம மாம்சத்தில் வருது, இல்லை இது சுயத்தினால இது நம்ம வருது, இது ஆவியானவர் சொல்றது. இதெல்லாம் சரியாக நமக்கு தெரிஞ்சாதான் அந்த உபதேசத்தை சரியாக நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ மனுஷருடைய கற்பனைகளையும் கலந்து இருக்குது. அப்போ இந்த ஒரு உபதேசம் வருது அப்படின்னா நம்ம அப்படியே ஏற்றுக்க முடியாது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, அது கேட்க நல்லா இருக்குது, அப்படி ஏற்றுக்கிறது இல்லை. அது சத்தியமா, இது மனுஷருடைய கற்பனையா இல்லை அழைத்தவரால் உண்டான கற்பனையா, இயேசு கிறிஸ்துனுடைய போதனை என்பதை நாம் என்ன பண்ணணும், சோதித்து பார்க்கவெல்லாம் இருக்க வேண்டும். இன்னொரு வருஷம் கூட வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். மத்தேயு 16:11-12. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல்
பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். இது நமக்கெல்லாம் தெரிந்த பகுதி தான். இயேசு கிறிஸ்து அந்த இந்த முந்தின அதிகாரம் வாசிக்கும் பொழுது இந்த 5 அப்பம் 2 மீன் 7 அப்பம் சில மீன் 2 அற்புதம் தொடர்ச்சியாக நம்ம 2 அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். அந்த அற்புதம் முடிந்ததுக்கு அப்புறம் இவங்க போகும் பொழுது அந்த மீதியான கூடைகள் இருக்கிறாங்க அப்போலாம். அப்போ அதை வச்சுட்டு போயிடுறாங்க. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்றார், இந்த மாதிரி பரிசேயர் சதுசேயர் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொன்னேன். இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ அப்பத்தை மறந்துட்டு வந்துட்டோம்டா, இவங்க மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ தெரிஞ்சு வச்சுட்டு போல, தெரிஞ்சுட்டு எடுத்துட்டு போயிருப்பாங்கன்றது அப்படின்னு வச்சுட்டு போயிட்டோன்னா, அப்போ ஐயோ நம்ம அப்பத்தை மறந்து வச்சுட்டோம். அதனால தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, அதை சிம்பாலிக்காக சொல்கிறாருயா, நான் சுகாக சொல்கிறாரு பாரு. அவன் எடுத்துகிட்டு வந்தால் ஏன்னா அவங்க காணிக்கையில் தான் வாழ்ந்தாங்க, காணிக்கை சாப்பாடு வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்டாங்க சில இடத்துல. இப்போது சாப்பாடு இருந்தால் என்ன பண்ணலாம், வாங்கிட்டு போகிற இது இல்லைல்ல, காசு மிச்சம் இதை மிச்சம். அப்போ அது சொல்கிறாரோ நினச்சிட்டாங்க. அப்போ ஏன் சொல்கிறாரு, கடிந்து கொண்டார், என்ன நீங்கள் உணர்வு இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னிட்டு புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, புளித்த மாவு அப்படின்னு சொன்னது பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து அவர் சொல்கிறார், எச்சரிக்கையாக இருங்கள். புளித்த மா அப்படிங்கிறாரு, புளிப்பு உள்ளது. நம்ம பழைய ஏற்பாடில் வாசிப்போம், நம்ம ஒரு அப்ப பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை நீங்கள் கொண்டாடணும். அதை ஒரு முறையாக சொல்கிறார். ஏன் புளிப்பு விளக்கணும், அதை பாவத்துக்கு இதெல்லாம் சொல்லி ஒரு பெரிய ஒரு தியாலஜி பழைய ஏற்பாடில் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அப்போ அந்த புளிப்பு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தவறான உபதேசம், கள்ள உபதேசம், அது கேட்டு போயிடும். ஸோ அது வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்போ அதில் அந்த உபதேசத்தை குறித்து என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்படி என்ன பரிசேயர் உபதேசிச்சாங்க, ஏன்னா பரிசேயருடைய உபதேசத்தை குறித்து தான் புளித்தமா அப்படின்னு உபதேசிச்சாங்க. ஒரு சில காரியம் மட்டும் நான் வசனத்தை மட்டும் சொல்கிறேன், நம்ம நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துலேருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் இந்த அதிகாரம் முழுவதுமே நீங்கள் வாசிக்கலாம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க உபதேசம் பண்ணதாக, அதாவது எவனாவது தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணால் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் தேவாலயத்தில் இருக்கிற பொண்ணின் மேலே சத்தியம் பண்ண நீ கடனாளி, போச்சு, நீ வந்து பாவம் பண்ணிட்ட. அதாவது தேவாலயத்தின் மேலே சத்தியம் அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. தேவாலயத்தில் பொண்ணு இருக்கு பாரு, அது பரிசுத்தமானது, அது மேலே சத்தியம் பண்ணால் நீ கடனாளி, நீ பிரச்சனை. அப்போ ஏன் சொல்கிறாரு, மதிகேடரே குருடரே அப்படின்னு திட்டுறாரு. எது முக்கியம், பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ, ஆலயத்துக்குள்ளே வச்சனால தான் அது பரிசுத்தம் போகணும். ஆலயத்துக்குள்ளே வந்து தான் எல்லாம், ஏன்னா சாண்டர் சொல்கிற அந்த ஆசரிப்பு கூடாரம் சொல்லும் பொழுது அதுக்குள்ளே வந்து எல்லாம் பரிசுத்தமாக இருக்கும். இவங்க அந்நிய அக்கினியெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஆரோன் மட்டும் தான் ஊழியம் செய்யணுமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அப்போ சொல்கிறார், எத்தனை பேர், 150 பேர் எவ்வளோ பேர் இருப்பான்னு நினைக்கிறேன், எல்லாரையும் சொல்லு, அவன் அந்த தூபம் போடுற இதை செய்ய சொல்லு, செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லுன்றாரு. அப்போ எல்லாம் கொண்டு வராங்க, உள்ளே வந்து அப்புறம் அக்கினி எலும்பி நிறைய பேர் பச்சத்து போட்டது. அப்போ அவங்க கொண்டு வந்து அந்த இது போகிறாங்க, அதுக்கு பேர் நான் தூபம் காட்டுறதா, அதெல்லாம் உள்ளே வந்தனால அது பரிசுத்தம் ஆயிடுச்சு. அதை எடுத்து உருக்கி வேற ஏதோ செய்ய சொல்லுவார் ஆண்டவர். அதெல்லாம் உருக்கி ஒரு ஆலயத்தில் வந்துட்டு அதெல்லாம் பரிசுத்தமாய் இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேவத்தின் மேல் சத்தியம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதன் மேல் சத்தியம் பண்ணக்கூடாது. அதே போல் பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணால் ஒன்றும் இல்லை, பலிபீடத்தின் மேல் வைக்கிற காணிக்கை மேலே சத்தியம் பண்ணால் உனக்கு பிரச்சனை அப்படின்னு திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு. மதிகேட இருக்கக்கூடிய எது முக்கியம், பலிபீடமோ காணிக்கையோ பலியோ, அல்ல பலியை பலிபீடத்தில் வைக்கிறனால தான் அது பரிசுத்தமாகதே ஒழிய அது இல்லை. அப்போ இன்னும் சில விஷயங்களை சொல்கிறார். அப்போ நிறைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பரிசேயர் ஒரு போதனை செஞ்சாங்க, கோர்பான் அப்படின்னு ஒரு காணிக்கை நேம் வச்சுக்கிறாங்க, சூப்பராக, என்ன பேர், கோர்பான். ஆமாம், அந்த காணிக்கைக்கு பேர் நம்மளும் நிறையா காணிக்கை பேர் இருக்கிறோம்ல, விதைப்பு காணிக்கை, அறுப்பு காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, மாதாந்திர காணிக்கை, அந்த காணிக்கை, இந்த காணிக்கை, அப்புறம் இது மாதிரி ஸ்பெஷல் காணிக்கை, அது இது எல்லாம் போட்டு பார்க்குறோம். அதே போல் அவங்க ஒரு காணிக்கை வச்சுருந்தாங்க, கோர்பான் அப்படின்னு காணிக்கை. கோர்பான் காணிக்கைன்னா என்னென்னா, இப்போது ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு, உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, ஸோ 30 வயது வரைக்கும் நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொன்னது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க கொஞ்சம் நாள் கழிச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஃபீல் பண்ணுற மாதிரி இப்போலாம் என்ன பண்ணுறாங்க, வச்சுட்டு கஷ்டமாக இருக்குங்க இந்த டைம்லலாம், போய் முதியோரத்தை விட்டு வந்துடுறாங்க இப்போ சில பேர். அப்போ வந்து முதியோரெலாம் இல்லை, ஆமாம், அங்கே முதியோரெல்லாம் என்னென்னமோ வச்சு முதியோரெலாம் அப்போ இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம அதெல்லாம் கேட்டப்போ அவன்லாம் இருக்கிறான், அதெல்லாம் இப்போ தெரிஞ்ச பையன் தான், அப்போ வச்சுக்க முடியலங்கிறான், கஷ்டங்கிறான், ஏதாவது உனக்கு செய்யணும்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை லம்பாக ஒரு அமௌண்ட்டை எடுத்து என்ன பண்ணலாம், அப்பா அம்மாட்ட கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா போய் பார்க்குற விசாரிலாம் பண்ண வேண்டாம். அந்த கோர்பான் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர், கோர்பான் காணிக்கை கொடுத்துடலாம், செட்டில் பண்ணிடலாம், பண்ணி நீ வேலையை பார்த்துக்கோங்க, கூட இருந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணலாம், எதுக்கு தொல்லை அப்படின்னு கற்பனையை உண்டு பண்ணி வச்சுட்டு இப்போ ஏசு அதை சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினால தேவனுடைய கற்பனையை அவமாக்குறீங்க. அப்போ இது போல் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. இது 3 தான் நம்ம வாசிக்கிறோம்.
அப்போ எவ்வளோ டீச்சிங் பண்ணியிருப்பாங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு விரோதமா. ஆண்டவர் சொல்றாரு, தாயின் தகப்பனை கனம் பண்ணு, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. அப்போ பெற்றார்களை பிள்ளைகள் கனப்படுத்தணும், ஒரு குடும்பமாக இருக்குன்றது ஆண்டவர் எவ்வளோ முக்கியத்துவம் படுத்திருக்காரு பார்த்தீங்களா. ஏன்னா எவ்வளோ ஆசீர்வாதங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்ன அதை சொல்றாரு, உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணு. அப்போ இப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா அப்படின்னா இது அவ்வளோ பெரிய விஷயமா நமக்கு இல்லைனாலும் ஆண்டவர் அது அவ்வளோ முக்கியமாக என்ன பண்ணுறார், அவர் பார்க்குறார். பெற்றோரை கனப்படுத்துறது இருக்குன்றது ஆண்டவர் அவ்வளோ முக்கியத்துவமாக செய்கிறனால தான் அவர் சொல்கிறார். ஆனால் இப்போது இவங்க வேற விஷயம் நிறைய போதிக்கிறாங்க. அப்போ இந்த இந்த போதனைகள்லாம் புளித்த மாவை போல இருக்குது, மாவை என்ன புளிக்க பண்ணிடும். அதே போல் நம்ம அதை உபதேசங்களை கேட்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை புளிக்க பண்ணணும். நம்ம கலந்து ஒரு ஒரு ஆண்டவருக்கு ஒரு இனிமையான ஒரு பாத்திரமாக இல்லாமல், ஒரு உணவை போல் இல்லாமல், சாப்பிட்றப்ப புளிப்பு இருந்தால் அப்படி சாப்பிட்றப்ப மூஞ்சி ஒரு மாதிரி போகும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிரும். அந்த உபதேசத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நினைக்கிறப்ப ஆண்டவருடைய மூஞ்சி சொல்லிக்கும். அப்போது இந்த தவறான போதனைகள் இருக்குது, நிறையா இருக்குது, கொட்டி கிடக்கு. ஆமாம், யூடியூப் எடுத்து பார்த்தா என்ன இருக்குது, அவ்வளோ இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் சோதித்து பார்க்கணும். சத்தியத்தை தான் சொல்கிறாங்களா அப்படின்ற மற்ற எதையும் காரணம் எடுக்கவே கூடாது. அவர் பெரிய ஆளாக இருக்கிறாரு, பணம் வச்சுருக்கிறாரு, கோடி கோடியாக வச்சுருக்கிறாரு, இத்தனாயிரம் பேர் சர்ச்சில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, நம்ம எந்த ஒரு காரணம் தரக்கூடாது. எங்கள் சர்ச்சு பாஸ்டராக இருக்கிறாரு, எங்கள் இதாக இருக்கிறாரு, நம்ம என்ன தான் அந்த ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறாரு, எப்படி அதை தப்பு சொல்கிறது, எப்படி ஒரு தப்பு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எடுக்கிறது. ஸோ மற்ற காரியங்களை எதுவும் வைத்து அல்ல, அவர் சொல்கிறது சரியா தப்பா, வேதத்தில் இருக்கிறதா இல்லையா. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது நீங்கள் பரிசேயர் உபதேசத்துக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வார்னிங், நமக்கு எச்சரிக்கை. ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னா நம்ம எச்சரிக்கை சொல்லுவோம். போகிற வழியில் ஒரு குழி இருக்குது, பார்த்து போங்க அப்படின்னு ஒரு எச்சரிப்பு நம்ம என்ன பண்ணணும், எச்சரிப்பு கொடுக்குறோம். ஒரு எச்சரிப்பு இருக்குன்னா நம்ம ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். ஸோ அடுத்து நபர்கள், சில நபர்களை குறித்தும் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வாசிப்போம். ரோமர் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ரோமர் 16, 17, 18. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்க, அந்த ஆதி கால திருச்சபையிலே இந்த எச்சரிக்கை கொடுக்குறாரு. ஒரு சிலர் இருக்கிறாங்களா, அவங்களாம் யாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்கிறவங்க அல்ல. அப்போ யாருக்கு, வேற கடவுள் ஊழியம் செய்கிறாங்களா? அப்போ என்ன சொல்ல வர்றாரு, அவங்களும் கிறிஸ்துவ போதிக்கிற மாதிரி தான் இருக்கிறான். ஆனால் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செஞ்சு நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த அப்பாவியாக இருக்கிறான் பாருங்க, அவங்களாம் செத்தான் போய் மாட்டேன். அப்போது அந்த கபடி இல்லாமல் இருக்கிறது நல்லது தான். அதே நேரத்தில் அதில் போய் மாட்டிக்கக்கூடாது. கள்ள உபதேசத்தில் நிறைய பேர் அப்படி தான் மாட்டிக்கிறாங்க பாருங்கள். இந்த ஜெகோவா விட்னஸஸ் அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்களே பாரப்பட்டு அவங்களுக்கு போவோம் அப்படின்னு போக மாட்டாங்க. அடித்தாலும் போக மாட்டாங்க, அடித்தாலும் போக மாட்டோம். அப்போ எங்கடா போவீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாம் அப்படியே போவாங்க. எங்கன்னா சர்ச்சுக்கு கிளம்புவாங்கன்னு தெரியும், அதனால் அப்படியே போகிறது. கரெக்டாக அங்கே போய் நாட்டு போகிறாளா பார்த்து. ஆனால் நானும் கொஞ்சம் கவனித்து பார்த்தேன். ஏன்னா எல்லா சர்ச்சிலும் ஒரு குரூப் போன கேஸ் இருக்கும். இந்த யெகோவா சாட்சிகள் அவங்களாம் லிஸ்ட் எடுத்து பார்த்தா அதிகமான பேர் எல்லாரும் கபடி இல்லாத இருதயமாக இருக்கிறவங்க, ரொம்ப அப்புறாணியாக இருக்கிறவங்க. அவனை பிடிச்சி வச்சு அந்த 10 வருஷம் தான் அங்கே சுற்றி விட்டோன்னா ஒன்றுமே புரியாது. புரிஞ்சாலும் அவன் சொல்கிறான் சரி அப்படின்ட்டு நான் போயிடுறான். ஆனால் அதுலேருந்து திரும்ப சொல்லி மீட்டு வரதுக்குள்ளே போதும் அவனா இந்த இதை திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட ஒழுக்க முடியாதுங்கிற மாதிரி யெகோவா விட்னஸுக்கு போனவர்கள் அவர்களாய் மனம் திரும்பாவிட்டால் நாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற மாதிரி ஆகி போயிடுது. அவங்கள சொல்லவே முடியல, சொல்லி புரிய முடியல. சொன்ன அந்த வசனங்களை மட்டும் எடுத்து வச்சுட்டு அந்த வசனம் மட்டும் திரும்ப வந்துடும் என்ன பண்ணுறான் பேச. அப்போ கபடி இல்லாத இருந்ததில் என்ன பண்ணுறா, வஞ்சிக்கிறாங்க, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறாங்க. அப்போது தங்கள் ஆதாயத்துக்காக என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, இயேசு பேரை சொல்கிறாங்களே ஒழிய அவங்க சத்தியத்தினால போதும் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் அல்ல, தங்கள் வயிற்றுக்கே செய்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, என்ன செய்யணும்? எனக்கு நான் கேட்கவே இல்லை. எனக்கு நான் கேட்டேனா, என்னைக்கான கேட்டிருக்கேண்ணா, ஆண்டவருக்காக இந்த காணிக்கைப்பேட்டில் போகிறேன். காணிக்கைப்பேட்டு யாருக்கு போகிறேன்?
ஏற்கனவே கமிட்டி வச்சிருக்க மாதிரி அதை எடுத்து அப்படியே காமெடி மாசம் சம்பளம் வாங்குற மாதிரியும் எனக்காக நான் இதுவரை எதுவுமே நான் கேட்டதில்லை. ஆமாம், சில பேர் நேரடியாக, சில பேர் மறைமுகமாக பேசுறது நம்ம சோதிச்சு தான் பார்க்கணும். ஒரு ஊழியக்காரர் சமீபத்தில் அவர் வந்து பண ஆசை பிடிச்சவர், பெரிய ஊழியக்காரர். அவர்கிட்ட நான் நம்பவே இல்லை. அவர் எப்போ எங்கள் பணத்தை வச்சு பேசிட்டுக்கிட்டாரு, அவர் அப்படியே பேசினதே இல்லையே. அப்போ அவன் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டு காமிக்கிறாங்க. நேரடியாக கேட்கல, மறைமுகமாக என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். நான் அது போல் அங்கே ஊழியம் செய்கிறேன், உங்களால் அங்கே வர முடியாது, உங்கள் பணம் அங்கே போகும். பணம் போகுமா, எங்கே போகும்? அப்புறம் நீங்கள் பாருங்கள், நீ பணத்தை கொடுக்குறீங்க, அவர் அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு பாருங்கள், ரொம்ப தவறாக பயன்படுத்துகிறார். இவர் கேட்கவே இல்லை, இவருக்கு தான் பார்த்தா இது ஒரு டெக்னிக். என்ன இது, அவனுக்கெல்லாம் கொடுக்காத, தப்பாக செய்கிறான், இன்னுக்கெல்லாம் கூட தப்பாக செய்கிறான், நான் சரியாக செய்கிறேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் இன்டெரக்டாக என்ன தான் அர்த்தம், அவனா தப்பாக செய்கிறான், கொடுக்காத, எனக்கு நீ என்ன பண்ண கொடு அப்படின்னு. அப்போ நம்ம எவ்வளோ சோதிச்சு பார்க்க வேண்டியது. அப்போ நான் யோசித்தேன், அப்போ நம்ம மேலோட்டமாக பார்க்கறது இல்லை, நம்ம சோதிச்சு பார்க்கணும். உபதேசத்தை சோதிச்சு பார்க்கணும், நான் திருப்பி பார்க்கணும். ஒரு சைடு மட்டும் பார்க்குறதில்ல, இப்படி பார்க்கணும், மேலே பார்க்கணும், கீழே அவங்க லைட்டு போட்டு பார்க்கணும், எக்ஸ்ட்ரா லைட்டு போட்டு பார்க்கணும். கஷ்டம். ஏன் அப்படி செய்யணும், அவ்வளோ கஷ்டம். சில பேர் அது விரும்புறதில்லை. எனக்கு அப்படி போய் என்னங்க போய் பார்த்துட்டு. ஆமாம், சில பேர் அப்படி தான் சாப்பாடு பொருள் வாங்குறா இருக்கான், என்ன கிடக்குதோ சாப்பிடுங்க, கண்ணை போட்டு சும்மா இது இருக்கா, பள்ளி விழுந்துச்சா, அது விழுந்துச்சா அப்படின்னு முதல்ல சாக வேண்டியதுதான். இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம சாப்பிடணும், வாழை சாப்பிட்றோம் கண்டுக்காம, அதில் விஷம் இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. கண்ணை மூட்டி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா பிரச்சனை வருது. என்னைக்கா ஒரு நாள் பள்ளி ஏதோ பாய்சன் இருந்துச்சுன்னா நம்ம சாக வேண்டியதுதான். அப்போ அதே போல் தவறான உபதேசம் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், சோதிச்சு பார்க்கணும். வேதத்தில் இருக்கிறத தான் அவர் போதிக்கிறாரா, இதில் இருக்கிறத தான் அவர் சொல்கிறாரா என்பதை நம்ம கண்டிப்பாக சோதிச்சு பார்க்கணும். அதே போல் அந்த ஊழியக்காரவங்க ஆண்டவரால் நம்ம போட்டால் ஒரு வருஷம் வாசிக்கிறோம், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று நீங்கள் செய்யாதீங்க. எப்படி செய்யக்கூடாதான், தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று செய்யாதீங்க. அப்போ ஆதாய தொழில்னா என்ன, உலகத்துக்கு நம்ம ஒரு தொழில் எல்லாரும் செய்வாங்க, அதுதான் ஆதாயம், அதுல தான் வருமானம் வரும். அந்த ஊழியக்காரனுக்கு இப்போ ஊழியக்காரன் எப்படி சாப்பிடுவாங்க, நிருபங்களில் இயேசு சொல்கிறார், நீ வந்து என்ன பண்ணாத, வேலையாள் குழுக்கு பார்த்து நடக்கிறான், நீங்கள் சொல்கிற வேலையை செய்ய நான் அவனைய போஷிக்கிறேன். அவன் காணிக்கையில் தான் வாழணும். இயேசு கிறிஸ்துவும் காணிக்கையில் தான் வாழ்ந்தார். அப்போஸ்தலர்களும் என்ன செய்கிறாங்க, காணிக்கையில் தான் வாழ்ந்தாங்க, ஆண்டவர் ஊழியத்தை மட்டும் செய்கிறாங்க. அப்போ அவர் சந்திக்கிறாரு, கொடுக்குறாங்க. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ அந்த சாப்பாட்டுக்காக நீ இந்த ஊழியத்தை நீ என்ன பண்ணாத, செய்யாத. அந்த ஆதாயம் இல்லை. ஆதாயம் என்ன, நீ ஆத்மாவில் உன் ஆத்மாவை தான் ஆதாயம். ஆத்மாவை பிறர் ஆத்மா ஆதாயப்படுத்தி உன் ஆத்மாவை ஆதாயப்படுத்துமே ஒழிய அந்த ஆதாயத்துக்காக நீ என்ன பண்ணாத, ஊழியத்துக்கு நீ வராத, அந்த ஊழியத்தை அப்படி செய்யாத. ஏன்னா ஊழியன்னு வரும்பொழுது ஆண்டோடைய சித்தம் வாழ்க்கையில் முக்கியம். எதுக்கு நம்ம அழைத்தாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையை தொடருகிறேன். அவர் அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஆமாம், அவர் போஷிப்பார், காணிக்கை உண்டு தான், ஆண்டவர் போஷிக்கிறாரு தான். ஆனால் அதுக்காக நீ என்ன பண்ணாத, ஊழியம் செய்யாத. இந்த ஆதாயத்துக்காக நீ என்ன பண்ண, அதை வச்சு ஆதாயப்படுறதுன்னா என்னன்னா, ஒன்று உலகத்தில் ஒருத்தர் கடை வச்சிருக்கிறார், பிஸ்னஸ் செய்கிறாரு, பொருளை விற்கிறாரு, ஒரு 10 ரூபா பொருள் விற்கிறாரு, நல்ல வருது போகுது, பிஸ்னஸ் வருது. அப்புறம் அதை ஒரு 5 ரூபாய்க்கு ஏற்றுறாரு. ஏன் 5 ரூபா ஏற்றுறாருன்னா 10 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியது தானே, இன்னும் கொஞ்சம் லாபம் சம்பாதிப்போம், அப்படி இன்னொரு கடையை ஆரம்பிக்கிறார், இப்படியே போகிறார். இதுதான் ஆதாயத்துக்காக. அந்த தொழில் மூலியமாக நான் இன்னும் நல்லா சம்பாதிச்சு ஒரு செட்டில் ஆகி பொருள் வாங்கி அந்த ஆதாயமாக உலகத்தில் அதுதான் நீதி. ஆனால் ஊழியன் வரும்போது நீ அப்படி செய்யாத, இதை வச்சு எப்படியா நம்ம பணக்காரன் ஆயிரும், நீ என்ன பண்ணாத, அப்படியே ஆதாயமாக செய்யாத. நீ வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இரு, சத்தியத்தை நீ வந்து போதி. நீ நிறைய பேர் வாங்க ஊழியத்தில் வரும்பொழுது சரி, ஒரு இசை வாசிக்கிறோம் எல்லாருமே சரி, அதை வச்சு ஆதாய தொழிலாக என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க. என்கிட்ட ஒரு பாட்டு செய்யணுமா, ஒரு பாட்டுக்கு 20,000 ரூபா குறைஞ்சபட்சம். செய்வது ஒருத்தர் கேட்டேன், எங்க எவ்வளோங்க ஒரு பாட்டுக்கு பண்ணுறீங்க, 10,000 மினிமமா. அப்போ போனால் ஒரு ட்ராக்குக்கும் 1000, ஒரு ட்ராக்குக்கு 1000. என்னங்க புதுசாக சொல்கிறீங்க, யோ நீ எந்த காலத்தில் யாருக்கிற, எங்க அவ்வளோ எதுக்குங்க அவ்வளோ இது போடணும். 10,000 யாரும் பண்ணுறதில்லையா, 10,000 ஆரம்பம் மினிமம். அது வீட்டில் வச்சுட்டு பண்ணுறாங்க. இன்னும் ஸ்டூடியோ நீங்களாம் போனீங்கன்னா அவங்க பொருட்களும் வாங்கி போட்டுறாங்க. அது மாதிரி நாங்கள் இவ்வளோ ஜாமான் வாங்கி போட்டிருக்கோங்க, எப்படிங்க செய்கிறது. அப்போ அது 50,000, 1 லட்சம், 2 லட்சம் வரைக்கும் இது ஒரு பாட்டு எடுத்து வீடியோ பண்ணுறது. அப்போ ஒருத்தரும் எப்படி ஏன் இது வித்தியாசம் வருது, நான் என்னுடைய ரேஞ்சு இதுதான். அப்போது ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சான்றாங்க, அதை ஊழியன்னு எல்லாம் சொல்லிட்டு அதை என்ன செய்கிறாங்க, தங்களுடைய ஆதாய தொழிலாக அதை செய்கிறாங்க. இதை வச்சு நம்ம நல்லா செழிப்பாக வாழணும். அதுதான் இங்கே வாசிக்கிறோம், அதை நீ ஆதாய தொழிலாக செய்யாத, வயிற்றுக்கு ஊழியம் செய்யாத. உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, மனுஷன் இவ்வளோ கஷ்டப்படுறது இந்த அரஜான் வயிற்றுக்காக தாங்க. நிறைய பட்டிமன்றக்குள்ளே பேசுவாங்க,
நம்ம அப்படி இல்லை, ஊழியம் அப்படி செய்யக்கூடியது அல்ல. இயேசுக்கு ஊழியம் செய்யலாம் இருக்கணும், வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் அல்ல. சில நேரம் சத்தியத்தை நம்ம போதிக்கும் பொழுது சில நேரம் பிரச்சனை வரலாம், சில நேரம் பட்னியாக இருக்க நேரலாம். அதிகாலத்து அந்த அவங்களாம் அந்த நேரத்தில் பட்னிகளை இருந்துருக்குறாங்க. சில வேளை அவங்களே இருந்தாங்க, அவ்வளோ அப்போஸ்தலர்களும் இருந்தாங்க. அப்போது சத்தியம்தான் முக்கியம், சத்தியத்தை போதிக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியர்களாக நம்ம இருக்கணும். அதுபோல் கலாத்தியர் 1 வாசிக்கிறப்போ பவுல் சொல்றாரு, நான் மனுஷரை அல்ல, மனுஷரை பிரியப்படுத்த அல்ல, இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த நாங்கள் என்ன செய்கிறோம், நான் ஊழியம் செய்கிறோன்றார். ஒரு மட்டும் வாசனம் முடிக்கலாம். 1 யோவான் 4 1 யோவான் 4:1. இன்னும் ஒரு வருஷத்தை வாசனம் முடிச்சிடலாம், மணி ஆயிடுச்சு. 1 யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பாருங்க, அப்ப சொல்றாரு உலகத்துல அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசி. எப்போ 1ஆம் நூற்றாண்டுல எழுதுறாரு, கிபி 90 அப்ப எழுதுறாரு அநேக கள்ளத்தீர்க்கதரிசி. எப்போ அப்போ இப்போ எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஆமா, அநேகம் பேர் இப்போ இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல நம்ம ரசிக்கப்பட்டிருக்கணும், நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றவராக இருக்கணும். அப்போ தான் சரியாக என்ன பண்ண முடியும், இது பண்ணணும். அப்போ நம்ம மண்டக்குள்ள ப்ரீவியஸாக சில விஷயங்கள் வச்சுட்டு இருப்போம், அதை ஃபாலோ பண்ணுறவர்களாக நம்ம இல்லை. அப்போது ஆவிகளை நம்ம சோதித்து அறியணும். ஓகே, ஒரு வருஷம் வாசி நம்ம நிறைவு செய்யலாம். 1 தெசலோனிக்கேயர் 5 21, 22. 1 தெசலோனிக்கேயர் 5 21, 22 வசனங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அப்போ என்ன சொல்றாரு, நீங்க எதையுமே ஏத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லலை, எல்லாத்தையும் சோதித்து பாருங்க. எல்லாத்தையும் அப்படியே நம்பவும் கூடாது, எல்லாத்தையும் அப்படியே புறக்கணிக்கவும் கூடாது. நீ எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், எது நல்லதோ எது சத்தியமோ அதை நீங்கள் கீழ்ப்படிங்க. அப்போ சோதித்து பார்த்து தான் அதை செய்யணும். சோதிக்காமல் அதை செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திச்சு தான் நம்ம ஆகணும். அப்போ இன்றைக்கு எவ்வளோ கள்ள உபதேசங்கள் இருக்குது, கள்ள போதர்கள் இருக்கிறாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. தங்கள் வயிற்றுக்காக ஆதாயம் செய்கிறவர்களாக, பண ஆசை உள்ளவர்களாக. இப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், ஊழியக்காரங்க பண ஆசை இல்லாதவனாய், இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவனாய். இழிவான ஆதாயம், இழிவான ஆதாயம் இந்த உலகத்தில் எல்லாமே தேடுறது இழிவான ஆதாயம். இது எவ்வளோ கொஞ்சம் நாளைக்கு தான். நம்ம கீழானவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள், கீழானவைகள் அல்ல மேலானவைகள். அப்போ எனக்கு ஒரு ஜோக் தோணுச்சு. ஒரு ஊழியக்காரர் சொல்லிட்டு இருக்கிற சொல்கிறார், எத்தனை நாளைக்கு தான் ஊழியக்காரவங்க சைக்கிளில் போயிட்டு இருக்குது, பைக்கில் போயிட்டு இருக்குது, கார்லேயே போயிட்டு இருக்காது. அதோட கார்லாம் இல்லை, ஃப்ளைட்டு. எனக்கு ஒரு நாள் வசத்தை வாசிக்க தோணுச்சு, கீழான வகைகள் எல்லாம் மேலானவைகளே. ஓஹோ, அதனால தான் கேட்குறாங்களோ, ஏன்னா காரு பஸ் எல்லாம் கீழே தானே ஓடுது, மேலே ஃப்ளைட்டு ஓடுதில்ல. உள்ள தப்பாக பிடிச்சிக்கிட்டாங்களோ, கீழானவைகள் இல்லை மேலானவைகள்லாம் கார் வண்டிலாம் இல்லை, எல்லாம் ஃப்ளைட்டு, ப்ரைவேட் ஜெட்டு வாங்கலாம் நாங்களாம் காசு கூட, அதனால கேட்குறாங்களோ அப்படின்னு. சரி, அது போயிட்டு போகுது. ஸோ அப்போ நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எச்சரிக்கை என்றைக்கு நம்ம சோதிச்சு பார்க்கணும், எல்லாத்தையும் சோதிச்சு பார்க்கணும். நான் சொல்கிறத நீங்கள் சோதிச்சு பாருங்கள், நீங்கள் சொல்கிறத நானும் சோதிச்சு பார்ப்பேன். எல்லாரும் அதை பண்ணணும். நம்ம எப்படி நம்பணும், இவங்க நல்லா இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, கூட அன்பாக இருக்கிறாருங்க, அது எதுவுமே ஒரு பாயிண்ட்டே கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட், அவர் சொல்கிறது கரெக்டாக இல்லையா, வசனத்தை சத்தியமாக இல்லையா, அவ்வளோதான். மற்றதை சார்ந்திருந்தோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம விழ வேண்டியது தான். அப்புறம் நமக்கே தெரியாமல் இல்லை பிரச்சனை. ஓகே, நம்ம ஜெபித்து நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நம்ம கடன் செல்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினார், அவரை நினைவு கூறும்படியாக நாம் இதை செய்கிறோம். வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அல்ல, ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல. அநேகர் இந்த பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது அநேக காரியங்களை சொல்வதுண்டு. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, இதிலும் நல்ல தவறான போதனைகள் உண்டு, நம்ம சோதித்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது என்ன, நாம் அதை நினைவு கூறும்படி செய்கிறோம். நமக்காக இயேசு அடிக்கப்பட்டார், அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது.
கல்வாரியின் கருணைதே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீழாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக இந்த நரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையாக இந்த நரே. ஆண்டவரே, எங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்ற உம்மை விலையாக ஏந்தீர். இந்த விலையேற பெற்றவங்களை மாற்றினீர், பிதாவோடு ஒப்புரவாக்கினீர். அவரை அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தீர். கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களை உட்கார செய்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை விலையேற பெற்றவர்களாய் நம்முடைய பிள்ளைகளாக மாற்றிருக்கிறீரே, அதை நீங்கள் சிலுவையில் அப்பா அவ்வளோ பாடுகள் பட்டு எங்களுக்காக மரித்தீர். வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அதை குறித்து சொல்லும் பொழுதும் பவுல் அதை குறித்து சொல்லும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவும் சிஷ்யர்களும் இந்த மேல்தரையில் இருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படும் என்று சேரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே ஒரு பாத்திரத்தை எடுத்து அந்த திராட்சரசத்தை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி நீங்கள் இதை பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது, புதிய உடன்படிக்கை நான் ஏற்படுத்துகிறேன், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவரை நினைவு கூறும்படி இயேசு நமக்காக பாடுபட்டார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். அவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அதில் பங்கு பெற வேண்டும். தொடர்ந்து வாசிக்கிறோம், இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் நாம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறோம், அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோம். இது ஒரு சுவிசேஷம். இயேசு எனக்காக மரித்தார், அதை நினைவு கூற இதை நாங்கள் செய்கிறோம். அவர் உனக்காகவும் மரித்தார். அந்த மீட்பு உனக்கும் என்றைக்கு ஓப்பன் இருக்குது. இயேசுக்கு சொல்லும்போது, இதோ வாசற்பல் என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன் சொன்னது போல இது ஒரு சுவிசேஷம். இதை புறஜாதியார் இது எதுக்கு இதை செய்கிறாங்க அப்படின்னு தோணும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தெரியணும். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதை சொல்லணும். அப்போ இதை அங்கே கிறிஸ்தவங்க இதை பந்தி ஆசரிப்பாங்க. எதுக்கு நம்ம கேட்கும் பொழுது இயேசு அவங்களுக்காக மரித்தார், அதை நினைவு கூற செய்கிறாங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்தார்ன்ற வார்த்தையை அவங்களுக்கு சொல்லணும். தே ஷுட் நோ. நம்ம சரியாக அதை சொல்லும் பொழுது அவங்க அதை நம்புவாங்க. ஆண்டவரே, இந்த வேலை நாங்கள் நினைவு கூற எங்களுக்காக அடிப்பட்டீங்க, ரத்தம் சிந்தினீங்க, அவருடைய மாம்சம்னாக்காக பிற்கப்பட்டது, நாம் அதை நினைவு கூறும்படியாக இந்த அப்பத்தை நாம் எல்லாரும் புசிப்போம். அவருடைய ரத்தத்தில் நாம் எல்லாரும் பானம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட நாங்கள் கூடி உம்மை பாடி ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இந்த மாம்சத்தை பேணிக்கொள்வதற்கு, எங்களுடைய வீட்டை பராமரிக்கிறதற்கு, ஒவ்வொரு பொருள் வாங்கும் பொழுதும் எவ்வளவோ சோதனை பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆனால் உபதேசம், ஊழியர்கள், ஆவிகள் என்று வரும்பொழுது நாங்கள் அதை குறித்து எவ்வளவும் சோதிக்காதவர்களாய் எல்லாவற்றையும் அப்படி ஏற்றுக்கொள்கிறோம். இனி நாங்கள் அப்படி எல்லாம் ஆண்டவரே இந்த உலக காரியங்களை விட அதிகமாக அதை நாங்கள் சோதிக்கிறவர்களாய், யார் வந்து எதை சொன்னாலும், எந்த ஊழியக்காரங்க எப்படி இருந்தாலும், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும், அது தேவனிடத்தில் வந்த ஊழியக்காரர்களா, இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவர்களா, அந்த ஆவி தேவனால் உண்டானதா, அந்த போதனை அழைத்தவரால் உம்மால் உண்டானதா என்று எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். அதே சமயத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் பயந்து போய் ஐயோ எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது. அதே போல் பயமே இல்லாமல் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு நாங்கள் சொல்லக்கூடாது. நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் எல்லாவற்றையும் சோதித்தறியணும். எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை பிடித்துக்கொள்ள கிருபை செய்யும். பரிசுத்த ஆவியானவர்
அதை தொடர்ந்து நடத்துங்க. இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்த உண்மை உள்ளவரும் நீர் நல்லவருமாக இருக்கிறீர். நல்ல தகப்பனே, தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க. உங்களுடைய கைகள் நாங்கள் இருக்கிறோம். உமக்குள்ளே இருந்து வளர்ந்து கனிதர நீங்கள் கிருபைசே எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் உலகம் எங்கும் இருக்கிற சகல பரிசுத்தங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன் 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 ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.